குவைத் மிஷ்ரீஃப் கிளையிலிருந்து நாகை இப்ராஹிம் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். 9வது அத்தியாயம் 107வது 108வது வசனங்கள், அதாவது தொழக்கூடாத பள்ளியை பற்றியும் தொழுவதற்கு தகுதியான பள்ளியை பற்றியும் பேசக்கூடிய அந்த வசனங்களின் சரியான கருத்து என்ன, எந்த பள்ளியில் நாம் தொழ வேண்டும், எத்தகைய பள்ளியில் நாம் தொழுவது கூடாது என்று அந்த வசனத்துடைய விளக்கம் தொடர்பாக கேள்வி கேட்டிருக்கின்றார். இந்த வசனம் குழம்புவதற்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை. இதில் மிக தெளிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தகைய பள்ளியில் தொழுவது கூடாது, எந்த பள்ளியில் தொழ வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 9வது அத்தியாயம் 107 வசனங்களிலிருந்து 109வது வசனம் வரைக்கும் மிக தெளிவாக அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். ஒட்டுமொத்தமாக இந்த வசனங்களிலே 2 வகையான பள்ளிகளை பற்றியும் அந்த பள்ளிகளை உருவாக்கியவர்களின் நோக்கங்கள், அவர்களிடம் உள்ள பண்புகளை பற்றியும் அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். 9வது அத்தியாயம் 107வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதீன இத்தஹது மஸ்ஜிதன் லிராரன் வ குஃப்ரன் வ தஃப்ரீகம் பைனல் மூமினின் வ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலஹு மின் கபில். சிலர் ஒரு பள்ளிவாசலை ஏற்படுத்தி கொண்டார்கள். எதற்காக ஏற்படுத்தி கொண்டார்கள்? மஸ்ஜிதன் லிராரன், தீங்கிழைப்பதற்காகவும், வ குஃப்ரன், இறைவனை மறுக்கக்கூடிய காரியங்களை செய்வதற்காகவும், இறை மறுப்பிற்காகவும், வ தஃப்ரீகம் பைனல் மூமினின், இறை நம்பிக்கையாளர்களுக்கு மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்துவதற்காகவும், வ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலஹு மின் கபில். இதற்கு முன்னால் நபிகள் நாயகம் வாழக்கூடிய காலகட்டத்திலே அவங்க இந்த வசனம் இறங்கும்போது அதற்கு முன்பாக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக யார் போர் செய்தார்களோ அவர்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் இடமாகவும் அவர்களுக்கு புகலிடமாகவும் ஒரு பள்ளிவாசலை ஏற்படுத்தி கொண்டார்கள். அந்த பள்ளியை உருவாக்கி கொண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, வல யஹ்லிஃபுன்ன இன் அரதுனா இல்லல் ஹுஸ்னா, நாங்கள் நல்லதை தவிர, நன்மையை தவிர வேறு எதையும் நாங்கள் நாடவில்லை என்று அவர்கள் சத்தியமிட்டும் சொல்கிறார்கள். வல்லாஹு யஷ்ஹது இன்னஹும் லகாதிபூன், அவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் சாட்சி கூறுகிறான். அதாவது நபிகள் நாயகம் காலத்தில் ஒரு பிரிவினர் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பள்ளிவாசலை ஏற்படுத்துகிறார்கள். அந்த பள்ளிவாசலை ஏற்படுத்தி அவங்க சத்தியம் பண்ணுறாங்க, நாங்கள் நல்ல விஷயத்துக்காக தான் நாங்கள் ஏற்படுத்தணும்னு சொல்லி. அல்லாஹ் சொல்கின்றான், அவங்க நல்ல விஷயத்துக்காக ஏற்படுத்தலை, அவங்க தீங்கிழைப்பதற்காகவும் இறை மறுப்பான காரியங்களை செய்வதற்காகவும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு மத்தியிலே பிரிவினையை உண்டாக்குவதற்காகவும் அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யார் போர் செய்தார்களோ அவங்கள அவர்களுக்கு ஒரு புகலிடம், அவங்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் இடமாகவும் அவங்க அந்த பள்ளியை உண்டாக்கியிருக்கிறாங்க. அந்த பள்ளியை உருவாக்கியவருடைய தன்மைகளை பற்றி, நோக்கங்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்போ இந்த நோக்கங்களுக்காக அவர்கள் அந்த பள்ளியை உருவாக்கி இருப்பதினால் லா தகும் ஃபீஹி அபதா, அந்த பள்ளிவாசலில் போய் நீங்கள் ஒருபோதும் நபியே நீங்கள் தொழுகைக்காக நிற்காதீர்கள். எந்த மாதிரி பள்ளியில் போய் தொழுகைக்காக நிற்க வேண்டும்? இன்னொரு ஒரு பள்ளியை உண்டாக்கி இருக்கிறாங்க, அவங்களுடைய தன்மையை பற்றியும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். முதலாவது சாரார் அவங்க ஒரு பள்ளியை உண்டாக்கி இருக்கிறாங்க, அவங்க என்னென்ன நோக்கத்திற்காக எத்தகைய தன்மை உடையவராக இருந்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு அங்கு தொழக்கூடாது என்றும் அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னொரு சாராரை பற்றி குறிப்பிடுகின்றான். அவர்களும் ஒரு பள்ளியை உண்டாக்கி இருக்கின்றார்கள், அவங்களுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்கன் தகூம ஃபீஹி, ஆரம்ப நாளிலிருந்து இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்ட பள்ளிதான் நீர் தொழுவதற்கு தகுதியான பள்ளி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்ட பள்ளி என்றால் அதற்குரிய அடையாளம் என்ன, அதை எப்படி நாம் விளங்கிக் கொள்வது, அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன யத்தஹரு, அங்கே சுத்தத்தை விரும்பக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். சுத்தம் என்று சொன்னால் அது உடல் சுத்தத்தையும் எடுத்துக்கொள்ளும். அடிப்படையாக தூய்மை என்று சொன்னால் அது ஏகத்துவ கொள்கையைத்தான் குறிக்கும். அல்லாஹ் சொல்கின்றான், இஜ்தனிபு ரிஜ்ஸ மினல் அவ்சான், நபியே சிலைகள் எனும் அசுத்தத்தை நீங்கள் விலகிக் கொள்வீராக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இணை வைப்பாளர்கள் அவர்கள் அசுத்தங்கள் என்னும் திருமறை குர்ஆன் குறிப்பிடுகிறது. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் தௌஹீத் கொள்கையை பரிசுத்தம் என்றும் இணை வைப்பை அசுத்தம் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு சாலாவுடைய பள்ளியை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது மஸ்ஜிது நபவி என்றும் ஹதீஸ்களில் ஆதாரம் கிடைக்கிறது. ஒரு சில ஆதாரங்களில் மஸ்ஜிதுல் குபா என்றும் சொல்லப்படுது. எப்படி இருந்தாலும் இரண்டுமே இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்ட பள்ளி தான், ஏகத்துவவாதிகளால் உருவாக்கப்பட்ட பள்ளி தான்.
அப்போ அந்த பள்ளியை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்ட பள்ளி தான் நீ தொழுவதற்கு தகுதியான பள்ளி. அந்த இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்டது என்பதற்குரிய அடையாளம் என்ன? ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்புன யதஹரு, அங்கு சுத்தத்தை விரும்பக்கூடிய பரிசுத்த கொள்கையை விரும்பக்கூடிய மனிதர்கள் அங்கே இருப்பார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹரீன், அந்த பரிசுத்தவாதிகளை ஏகத்துவவாதிகளை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அப்போ முதலாவது ஒரு சாரார் கட்டிய பள்ளியை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு அவருடைய நோக்கங்களையும் பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு அங்கே போய் தொழாதீங்க, எந்த மாதிரி மக்கள் எழுப்பிய பள்ளியில் போய் தொழ வேண்டும் என்பதை 108வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டிவிட்டான். எந்த பள்ளிவாசல் இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்ட பள்ளியோ, எங்கே இறையச்சத்தை ஏகத்துவத்தை விரும்பக்கூடிய மக்கள் இருப்பார்களோ அதுதான் தொழுவதற்கு தகுதியான பள்ளி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக சந்தேகமில்லாமல் இந்த வசனங்களில் அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான். அப்போ இதில் முதலாவது சாரார் உருவாக்கிய பள்ளி அது தொழுவதற்கு தகுதியற்ற பள்ளி. அதில் 4 காரணம் இருந்தால் தான் தொழக்கூடாது, அல்ல 4 இல்லாமல் 3 இருந்தால் தொழலாம், கணக்கையெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யலை, சொல்லி காட்டலை. இவங்க தீயவர்கள் கெட்ட நோக்கத்திற்காக என்ன செஞ்சுருக்கிறாங்க, இறை மறுப்பிற்காக, பிரிவினைக்காக, அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போரிட்டவர்களுக்கு அடைக்கலமாக ஒரு பள்ளியை உண்டாக்கியிருக்கிறாங்க. அப்போ அந்த இறை மறுப்பிற்காக உருவாக்கும் பொழுதே மற்ற எல்லாமே உள்ளே வந்துடும். தீங்கிழைக்கணும்னு ஒரு நோக்கத்தில் ஒரு பள்ளியை ஒருத்தன் உண்டாக்குறான், ஷிர்க்கை போதிக்கணுங்கிற நோக்கத்தில் ஒரு பள்ளியை உண்டாக்குறான்னு சொன்னோம்னா அங்கே கண்டிப்பாக இந்த 4 விஷயங்களுமே சேர்ந்து வரத்தான் செய்யும். ஷிர்க்கு வந்துட்டாலே அங்கே 4 விஷயம் சேர்ந்து வந்துடும். அங்கே 3 இருந்தால் தொழலாம், 4 சேர்ந்து இருந்தால் தொழக்கூடாது, அப்படி அல்லாஹ் சொல்லவில்லை. இந்த மாதிரி பண்பு உடையவர்கள் இந்த மாதிரி காரணத்துக்கு ஒரு பள்ளியை உண்டாக்கி இருக்கிறாங்க, அங்கே போய் தொழாதீங்க. அடுத்து அல்லாஹ் என்ன செய்கின்றான், எத்தகைய பள்ளியை நாம் தொழ வேண்டும் என்று அடுத்த வருஷம் அதை தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்ட பள்ளி தான் தொழுவதற்கு தகுதியான பள்ளி. அதற்குரிய அடையாளம் என்ன, அங்கே சுத்தத்தை விரும்பக்கூடிய மனிதர்கள் இருப்பார்கள். சுத்தம் என்றால் அது ஏகத்துவ கொள்கையை குறிக்கக்கூடியது. அதான் பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மாக்கானது முஷ்ரிக்கினா ஏமுரு மசாஜித் அல்லாஹ் ஷாஹிதீன் அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃபுர், இணை வைப்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஆலயங்களை நிர்வகிக்க தகுதி கிடையாது. அவங்களே இறை மறுப்புக்கு ஷிர்க்குக்கு சாட்சியாளர்களாக இருக்கும்போது அவங்க எப்படி அல்லாஹ்வுடைய ஆலயங்களை நிர்வகிக்க முடியும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுவதற்கு தகுதியான பள்ளி என்பது ஏகத்துவ கொள்கையை போதிக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பள்ளி தான் தொழுவதற்கு தகுதியான பள்ளி. நாம் எந்த பள்ளியையுமே பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அடிப்படையான தெளிவான விஷயம்தான். இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்ட பள்ளி என்றால் சரியான அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சக்கூடியவர்களுடைய அடிப்படை என்ன, அது ஏகத்துவம் தான். அப்போ எந்த பள்ளிவாசலில் ஏகத்துவம் போதிக்கப்படுகிறதோ, ஏகத்துவத்தை உண்மையிலேயே நேசித்து பிரச்சாரம் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களோ அதுதான் தொழுவதற்கு தகுதியான பள்ளி. இது கண்டுபிடிப்பதற்கு ரொம்ப சிரமம்லாம் என்ன செய்யாது, கிடையாது. மிக இலகுவாக அதை கண்டுபிடித்து விடலாம். ஒரு பள்ளியாசலில் தர்கா வழிபாட்டுக்கு அழைப்பிடப்படுகிறது, ஷிர்கான காரியங்கள் போதிக்கப்படுகிறது, நபிகள் நாயகத்துக்கு மறைவான ஞானம் இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது, மௌலூது ஓதப்படுகிறது, இந்த மாதிரி தர்கா வழிபாடு அங்கே ஆதரித்து பேசப்படுகிறது. இப்படிலாம் பேசப்பட்டால் அவங்களுடைய அடிப்படை இறையச்சம் இல்லை. இறையச்சம் என்ற இறைவனை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுவது. இந்த மக்கா காஃபிர்களில் கூட அல்லாஹ்வை பயப்படக்கூடியவங்க இருக்க தான் செஞ்சாங்க. அதனால் அவங்களுடைய கொள்கை சரியான கொள்கை ஆயிருமா? அந்த பள்ளிவாசலில் ஏகத்துவம் அங்கே என்ன செய்யப்பட வேண்டும், போதிக்கப்பட வேண்டும். ஏகத்துவத்தை விரும்பக்கூடிய மக்கள் அங்கே இருக்க வேண்டும். அது தௌஹீத் ஜமாத் பள்ளியாகவும் இருக்கலாம், வேறு எந்த பள்ளியாகவும் இருக்கலாம். அந்த பள்ளிவாசலுடைய அடிப்படை ஏகத்துவத்தை போதிக்கக்கூடியதாக இருக்கணும். உண்மையிலேயே யாருடைய உள்ளத்தில் குர்ஆன் சுன்னாதான் அடிப்படை, ஏகத்துவத்தை தான் போதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குதோ அவங்கள்ட்ட எந்த தன்மையுமே வராது. குஃப்ருக்காக அவங்க பள்ளி எழுப்ப மாட்டாங்க, அவங்க ஏகத்துவத்தை போதிக்கிறாங்களே. மூமின்களை மத்தியில் பிரிவினையை உண்டாக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுடைய அடிப்படையை தௌஹீத் அடிப்படை ஒன்றுபடுத்த வேண்டும் என்பதாகத்தான் அங்கே இருக்கிறது. தௌஹீது உள்ளத்தில் பதிந்தவர்கள்ட்ட சின்ன சின்ன குறைகள் இருக்கலாமே தவிர அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கெட்ட நோக்கத்திற்குரியவர்கள் எந்த நோக்கத்திற்காக பள்ளியை உண்டாக்கினார்களோ அந்த நோக்கங்கள் அறவே இருக்காது. மனிதன் என்ற அடிப்படை சின்ன சின்ன பலவீனங்கள் என்ன செய்யலாம், இருக்கலாம். அப்போ எந்த பள்ளிவாசல் இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்ட பள்ளியோ அதுதான் தொழுவதற்கு தகுதியான பள்ளி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலில் சில காரணங்களை சொல்லி அந்த மாதிரி பள்ளிகளில் போய் தொழாதீங்க, அங்கே 4 இருந்தால் தொழக்கூடாது, 3 இருந்தால் தொழலாம், 1 இருந்தால் அப்படி தான் அல்லாஹ் சொல்லலை. அந்த மாதிரி காரணத்துக்கு உண்டாக்கிறது அங்கே போய் தொழாதீங்க அல்லாஹ் தடுத்து விட்டு எங்கே நாம் தொழ வேண்டும் என்பதை அடுத்த வசனத்தில் தான் அல்லாஹ் செய்கின்றான், பேசுகின்றான். அந்த வசனம் தெளிவாக சொல்லிவிட்டது. எந்த பள்ளிவாசல் இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்ட பள்ளியோ,
இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்ட பள்ளி என்றால் செங்கலுக்கும் சுவருக்கும் இறையச்சம் இருக்கான்னு கேட்கக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 பள்ளிகளையுமே செங்கல சுவரை பற்றி அல்லாஹ் பேசலை. அங்கே நிர்வாகம் செய்யக்கூடிய மக்கள் அந்த பள்ளிவாசலை எதற்காக எழுப்பினார்கள் என்ற நோக்கத்தை வைத்து அல்லாஹ் என்ன செய்கின்றான், பேசுகின்றான். அப்போ பள்ளிவாசல் இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்டது என்று சொன்னால் அங்கே நிர்வாகம் செய்யக்கூடிய மக்கள், அந்த பள்ளியை உருவாக்கியவுடைய நோக்கங்கள், இதை பற்றி தான் அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ இறையச்சத்தின் முதலாவது அடிப்படையே ஏகத்துவ கொள்கை தான். அப்போ ஏகத்துவ கொள்கையை போதிப்பதற்காக ஒரு பள்ளி உருவாக்கப்பட்டால் அங்கே வேறு காரணங்கள் இருக்காது. மனிதன் என்ற அடிப்படையில் சில தவறுகள் ஏற்படலாமே தவிர மற்ற காரணங்கள் என்ன செய்யாது, அங்கே இருக்காது. அதனால் இதுதான் அடிப்படை. ஒரு பள்ளிவாசி நாம் தொழுவதற்கு தகுதியான பள்ளி என்று சொன்னால் அங்கே ஏகத்துவ கொள்கை அடிப்படையாக என்ன செய்யப்பட வேண்டும், போதிக்கப்பட வேண்டும். அந்த பள்ளியிலே தொழக்கூடிய மக்கள் ஏகத்துவத்தை விரும்பக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும், ஷிர்கை எதிர்க்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் கூறுகின்றான், அன்னல் மசாஜிதல் இல்லா, பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்குரியவை, அல்லாஹ்வுக்காகத்தான் உருவாக்கப்பட வேண்டும். அதில் அடையாளம் என்ன, ஃபலா ததூ மா அல்லாஹ் யஹதா, அல்லாஹ்வோடு வேறு யாரையும் என்ன செய்யாதீர்கள், அழைக்காதீர்கள். இதுதான் பள்ளிவாசல் உருவாக்கப்பட்ட அடிப்படை. அப்படி உருவாக்கப்பட்ட பள்ளிகள் தான் ஏகத்துவத்தின் மீது, அதாவது இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்ட பள்ளிகள். அத்தகைய பள்ளிகள் தான் தொழுவதற்கு தகுதியான பள்ளி. அதனால் எந்த ஒரு பள்ளியையும் இது தொழுவதற்கு தகுதி இல்லை அப்படி சொல்லாமல், எங்கேயெல்லாம் ஏகத்துவம் ஒலிக்கப்படுகிறதோ, ஏகத்துவத்தை விரும்பக்கூடிய மக்கள் இருக்கிறார்களோ, ஷிர்கான காரியங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யப்படுகிறதோ, அது எல்லாம் தொழுவதற்கு தகுதியான பள்ளிகள் தான். எனவே இந்த வசனம் மிக தெளிவாக நாம் எத்தகைய பள்ளியில் தொழ வேண்டும் என்ற அடிப்படை சொல்லி காட்டுகிறது. இதில் எந்த குழப்பமும் கிடையாது. இதை நாம் என்ன செஞ்சுக்கலாம், இந்த வசனத்தை நாம் எடுத்து படிக்கும் பொழுதே, சிந்திக்கும் பொழுதே அந்த கருத்தை நாம் என்ன செய்யலாம், தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். இதுதான் இந்த வசனத்துடைய சரியான கருத்து.